தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை இயேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய இரக்கமும் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 20வது ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் விசுவாசத்தின் வலிமையும் கடவுளின் எல்லையற்ற அன்பையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கின் எசையா மிக அருமையாக கூறுகின்றார். கடவுள் அனைத்து மக்களுக்கும் உரியவர். அவர் பிற இனத்தாரையும் வரவேற்கின்றார். தன்னுடைய கட்டளையின்படியும் அன்புபடியும் வாழ்வோர் அனைவரையும் தன்னுடைய புனித மலைக்கு அழைத்து செல்கின்றார். அதுவே அவர் அனைவருக்கும் கொடுக்கிற வாக்குறுதியாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடிகளார் மிக அருமையாக கூறுகின்றார். நான் பிற இனத்தாருக்கு நற்செய்தி அறிவிப்பதை பெருமையாக கொள்கின்றேன். பிற இனத்தாரின் திருதூதர் என அழைக்கப்படுவதை பெருமையாக கொள்கின்றேன். கடவுள் இஸ்ரேல் மக்கள் கடவுளை புறக்கணித்ததால் அவர் அனைவருக்கும் கடவுளாக மாறினார். தன்னுடைய கீழ்ப்படியாத மக்களையும் அவர் தன்னிடம் அழைத்துக் கொள்கின்றார் என்று கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் வசனங்கள் 21 29 முடிய உள்ள வசனத்தில் கனானிய பெண்ணின் விசுவாசத்தை கண்டு அவர் வியப்படைகின்றார். அம்மா, உம்முடைய விசுவாசம் பெரியது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழும் என்று கூறி அவருடைய நம்பிக்கையை விசுவாசத்தையும் வலிமைப்படுத்துகின்றார். அன்புமிக்க சகோதரிகளே, மீட்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ மதத்திற்கோ மொழிக்கோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ கிடையாது. அது அனைவருக்குமானது. யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து அவருடைய கட்டளையின்படி வாழ்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்குமே மீட்பு உண்டு என்பதை இன்றைய நற்செய்தி, இன்றைய வாசகங்கள், இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே அன்புமிக்க இறை சொந்தங்களே, நாம் இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். அவருடைய மீட்பு கூட்டத்தில் நாமும் பங்கு கொள்வோம். அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.